தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸ் என்ப வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஃபாதர் சூசே அவர்களோடு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழகத்தின் அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி, நடிகர் விஜய் தலைமையிலான அந்த கட்சி புதிதாக உருவாகிய களம் கண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த கட்சி அதன் தலைவர் மீது நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. தனித்து போட்டியிடுவாரா, கூட்டணி சேருவாரா என்பன போன்ற நிறைய ஆருடங்களாம் கூட தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகம் என்கிறத ஒரு நல்ல பெயரில் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதில் தப்பு இல்லை. ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தது தவறு. அவர் ஒரு நடிகராக இருந்தார். நடிப்பு என்பது அது ஒரு நடிப்பு என்றாலே அது ஒரு வியாபாரம் தான். அதை உண்மையான ஒரு வியாபாரியாக இப்பொழுது அரசியல் கட்சி தொடங்கியதனால் அவர் உண்மையான ஒரு வியாபாரியாக மாறிவிட்டார். இப்பொழுது பேரம் பேசப்படும். எப்படினாலும் தமிழக அரசியலில் யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது என்கிறதை அறிந்து வெற்றி பெறுகிற 2 பேர் வெற்றி பெறுவதற்கு பயணிப்பார்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அப்போ இந்த 2 பேர் வெற்றி பெறுகிறதில் யாருடைய வாக்கால் நாம் தோல்வி அடைகிறோம், யார் நம்முடைய வாக்கை பெறுகிறார்கள், நம் வாக்கை பெற்று நம்மை யார் வீழ்த்துகிறார்கள் என்று கணக்கு பார்ப்பார்கள். அந்த கணக்கு பார்த்த போதே என்ன செய்யும், வியாபாரங்கள் பேச ஆரம்பிக்கப்படும். அதனால் இப்பொழுது சூழ்நிலையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது மிகப்பெரிய தவறு. ஒருவேளை திமுக மீது அவருக்கு பகைமை இருக்குமே, ஆனால் திமுக தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்தது என்று அவர் நினைத்தால் அதிமுகவை ஆதரித்திருக்கலாம். இல்லை, எனக்கு ஒரு சிறிய கேள்வி. பல 100 கோடிகளை வணிகமாக வைத்துள்ள ஒரு உச்ச நடிகர் அவர் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வணிகத்தை அவர் இயல்பாக இருக்கக்கூடிய துறையிலேருந்து சம்பாதித்து விட முடியுமே. அதற்காக தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் ஒரு கூற்று. இல்லை இல்லை இல்லை, அதாவது நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிடவோ குறைத்து பேசவோ இல்லை. கண்டிப்பாக ஏன் நோக்கமும் அது அல்ல. அதாவது நம்ம எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தில் வட்டச் செயலாளர்கள் போய் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு கட்சி கூட்டங்களுக்கும் யார் வட்டச் செயலாளர் போய் மிரட்டினாங்க. அப்போது வட்டச் செயலாளர் நம்ம மிரட்டுகிறானே, இவ்வளோ கோடி வைத்திருக்கிறோமே, நாமளும் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கி விடலாம்னு அரசியல் கட்சியை உருவாக்குனார். இப்போது விஜய் தமிழகத்தில் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு. ஓகே, அவர் திரையில் ஹீரோ, ஆனால் நெசத்தில் அவர் ஜீரோ. ஒரு மாவட்ட செயலாளருக்கு அவர் பயன்தான் நடக்கும். அப்போது உச்சபட்ச அதிகாரம் என்பது பணத்தை எல்லாம் விட உச்சபட்ச அதிகாரம் என்பது அரசியல் என்கிறது அவருக்கு இப்பொழுது தெரிகிறது. அதனால் அந்த உச்சபட்ச அதிகாரம் தான் நமக்கு வேண்டுமே தவிர பணம் தேவையில்லை. பணம் இருந்தால் எல்லாத்தையும் செய்யலாங்க, எல்லா நன்மைகளையும் செய்யலாம். பணம் இருக்கிறவர்கள் எல்லா உதவிகளையும் செய்யலாம், நன்மைகளை செய்யலாம், மக்களுக்கான சேவைகளை செய்யலாம். அவர் இதுவரைக்கும் மக்கள் சேவையை எதையுமே செய்ததில்லை. மக்கள் சேவையை எதுவுமே செய்யாத ஒருவர் மக்களுக்காக என்னுடைய உச்சத்தை கேரியர்லேருந்து உதறிவிட்டு வருகிறங்கிறதெல்லாம் அது வேடிக்கையாக. எதுவுமே செய்யலை அப்படின்னா என்ன செய்யணும்? அவ்வப்போது நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. சைலண்டாக நிறைய அது தேவையில்லை. என்னுடைய படத்திற்கு என்னுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், தமிழ் சார்ந்த என் இனம் முட்டி மோதி அலைமோதி 200 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடாது. படங்கள் 100 நாள் ஓடட்டும், வெற்றி பெறட்டும், நீங்கள் பொறுமையாக படத்தை பாருங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கலாம். அப்படி ட்ராக் ரெக்கார்டு தமிழகத்தில் இருக்கா? எந்த நடிகராவது அப்படி சொன்னது இருக்குதா? ஏன்னா அரை டசனுக்கும் அதிகமான தமிழ் நடிகைகள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்களே. நீங்கள் அதாவது மக்களிடத்தில் சுரண்டல், அதுதான் முதல் சுரண்டல். அது மொத்த மக்களுடைய சுரண்டல். நீங்கள் ஒரு டெண்டர் விட்டாங்க, டெண்டரில் சுரண்டுறாங்க. ஒரு திட்டங்கள் போட்டாங்க, திட்டத்தில் சுரண்டுறாங்கிறது. 100 கோடி மக்கள்னா மொத்தத்தில் அது நடிகராக அவர் பொறுப்பேற்க முடியுமா? எப்படி பொறுப்பேற்க? தயாரிப்பாளரும் திரையரங்குகளும் தானே பொறுப்பேற்க. அதாவது ஒரு நடிகர் மீது அந்த படி சுமத்துவது ஏற்படுகிறதா? இல்லை இல்லை, அதாவது அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லலாம்.
அதாவது இதிலே ஊழலை ஒழிக்க முடியாதவர் எப்படி நெசத்தில் ஊழலை ஒழிப்பார்? இல்லை, அதில் ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு திரைப்படம் நடிப்பதில்லையே. எப்படி? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கலை, அதை காசாக தயாரிப்பாளர் அணுகுகிறார், அவருடைய படம் மக்களிடம் எடுபடுகிறது, ஓடுகிறது என்பது அது வந்து அவருடைய ப்ரொஃபஷன் தானே. நீங்கள் அதிலேயே வந்து மீண்டும் சமூகத்தை திணிக்கிறீர்கள். அதுதானே முதல் வந்து எங்கே, அதாவது ஆரம்பத்தில் ஊர்ந்து வருகிற இடத்துல, நடந்து வருகிற இடத்துல, தொடக்கத்தில் இருக்கிற ஊழலை ஒழிக்காமல் இயேசு கிறிஸ்துவ காட்டி எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா யாருமே அப்படி பண்ணலையே கேட்கிறேன். விஜயகாந்த் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்த போதே பணம் வாங்கிட்டு தான் காட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து ஊழலெல்லாம் ஒழிக்க முடியாது. அதை வந்து தடுக்கலாம், குறைக்கலாம். அதை குறைக்கிறதுக்கு இவரால் அந்த திட்டங்கள் அவரிடத்துல இல்லை. இப்போ அதெல்லாம் விட வந்து இப்பொழுது திமுகவை இவர் மட்டும் எப்படி வந்து வீழ்த்த முடியும்? திமுகவை இவர் மட்டும் எப்படி வீழ்த்த முடியும்? திமுக மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, மாவட்டங்களை உருவாக்கி, மாவட்ட செயலாளர்களை உருவாக்கி, எல்லா விதத்திலும் அவர்கள் கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள். அரசியல் கட்டமைப்பை தேசிய கட்சி கூட தமிழகத்தில் திமுக வீழ்த்த முடியாத நிலையில் கூட்டணி அமைக்கும்போது தான் 2026 முதல் தேர்தலில் வீழ்த்த முடியாது என்று ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொள்கிறேன். வீழ்த்தவே முடியாத கட்சி ஒன்று இல்லை, அப்படி இல்லை. திமுக வீழ்த்த முடியாதுல, அவங்க விழுந்திருக்கிறாங்க. விஜயகாந்த் பீரியடில் அவர் எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறாரு, அதெல்லாம் இல்லை. ஆனால் எடுத்தெடுப்பில் வீழ்த்தி நாளைக்கே தான் முதல்வர் என்கிறது என்னென்னா, அவர்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு மறைமுகமாக இவர் உதவி செய்கிறார், அவ்வளோதான். இல்லை, எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சொல்கிற வாக்கு வங்கி அண்ணா, அதாவது அப்போனா திமுகவின் அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கு போகும்னு சொல்றீங்களா? திமுக அதிருப்தி வாக்குகள் வேறு கட்சியோட அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கு போகும், இவர்கள் வழி சுலபமாக்கிடும் சொல்றீங்க. இளைஞர்கள் வந்து புதிய இளைஞர்கள், புதிய தோற்றத்தோடு பார்க்குறவர்கள், அவர்கள் இந்த 2 கட்சிக்கு போடக்கூடிய வாக்கை இவருக்கு போடுவாங்க. அதில் மிகுதியான வாக்கு என்னென்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளாகவே இருக்கும். அவர்களுக்கு போக வேண்டிய வாக்குகளாகவே இருக்குமே தவிர திமுக வாக்குகள் வந்து சிதையாது. ஆனால் இந்த கணக்குகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆருடத்தை பகிர்கிறார்களே. நீங்கள் இப்படி ஒன்று சொல்கிறீங்க, எல்லாருக்கும் எல்லா கணக்கு. வேறு வேறு அரசியல் விமர்சகர்கள் வேறு வேறு கருத்துக்களை பதிவு செய்கிறார்களே விஜய் வருகை குறித்து. விஜய் வருகையினால் திமுகவை வீழ்த்த முடியாது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு முறை ஆதரவு செய்து. ஏன்னா சீமான் கட்சி ஆரம்பித்த போது வேகமாக வளர்ந்து வருகிற காலத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வைகோ அவர்களுக்கு சீட்டு குறைந்த சீட்டை எண்ணிக்கையில் ஒதுக்குகிறார்கள். அந்த இடத்துல அவர் நிற்க மாட்டேன் என்று மறுக்கிறார். அதை சீமானுக்கு கொடுக்கலாம் என்று புரட்சித் தலைவி சொல்லி சீமானிடத்தில் பேசும்போது இல்லை நாம் தனித்தே நின்று தமிழகத்தை ஆளுவோம் என்று சொல்லி அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தபோது, ஆளுகையில் இருந்தபோது, இவங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து சட்டமன்றத்தில் எண்ணிக்கையை கொடுக்கலாம் என்று நினைத்த போது அவர் அதை மறுத்து விட்டார். இன்றைய வரை ஒரு எம்எல்ஏ கூட சட்டமன்றத்திற்குள் போக முடியவில்லை. சட்டமன்றத்திற்கு போக முடியவில்லை. அதே நிலை தான் விஜயகாந்துக்கு இருந்தது. அவர் ஒரு எம்எல்ஏவாக வந்தார், கூட்டணி அமைத்தார், எதிர்கட்சியாகவே இருந்தார், கூட்டணி அமைத்தார், திமுகவை வீழ்த்தி எதிர்க்கட்சியாக வந்தார். அதற்கு அப்புறம் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் கூட அதனுடைய வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருந்தது. அது அதற்கு பின்பு எழுந்திருக்க முடியவில்லை. இப்பொழுதும் திமுகவினுடைய எழுச்சியை வீழ்த்துவதற்கு இவர்கள் ஒன்றுபட்டால் வீழ்த்தலாம். யார்? எதிரணிகள் ஒன்றுபட்டால் வீழ்த்தலாம். எதிரணி இப்பொழுது ஒன்றுபட்டு வருகிறார்கள். அதில் விஜயும் அவர்களோடு போனால் வீழ்த்துவது லகுவாக இருக்கும். எதிரணியினர் ஒன்றுபட்டு வருகிறார்கள் என்று நீங்கள் சொல்வது பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் கூட்டணி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், பாஜக அதிமுக கூட்டணியோடு தமிழகத்தில் 2 கட்சியை தவிர்த்து மீண்டும் ஒரு கட்சி தனியாக வந்து வெற்றி பெற முடியாது. அதுக்கு நீங்கள் அதற்கு காலங்களை வகுத்து காலங்களை உருவாக்கி கடந்து போகலாம். கடந்து போவதற்கு முன்பாக தமிழகத்தில் வந்து எப்பொழுதுமே ஒரு அரசியலுடைய மோகம் இருக்கிறது. புதுசாக வந்தால் அங்கே நமக்கு மாவட்ட செயலாளர் கிடைக்கும், இன்னொரு புதுக்கட்சி ஆரம்பித்தா நமக்கு மாவட்ட செயலாளர் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. வேறு எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு புதுமை தமிழகத்தில் இருக்கிறது. அதனால் வந்து உடனே மிகப்பெரிய வெற்றியை காண முடியாது. அதுதான் அதிமுக பாஜக கூட்டணி. அதாவது கூட்டணி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இல்லை அதிமுக பாஜக கூட்டணி தான், பிஜேபியோட பி டீம் தான் அதிமுக அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை, இனி ஒருபோதும் கூட்டணி இல்லை, சட்டமன்ற தேர்தல் அல்ல, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டணிலாம் இல்லை அப்படின்னு முழக்கங்களை முன்வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. சமீபத்தில் இணைந்து விட்டார்கள்.
அப்போது இந்த கூற்று வந்து மெய்பித்து விட்டது அப்படின்னு திமுக தொடர்ந்து சொல்லுது. கூற்று ஒன்றும் கிடையாது. அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அதான் நான் என்னுடைய கேள்வி நான் முழுமையாக முன் வச்சிடுறேன். அப்போது அதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். உறுதிப்படுத்திய பிறகும் சட்டமன்றம் வரை திமுக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக முதலமைச்சரே காரசாரி விவாதங்களில் முன்வைக்கிறார். 2 விஷயம் முன்வைக்கப்படுது. அதாவது ஒன்று, இது வந்து ஒரு கூட்டணி, ரொம்ப இயல்பான வழக்கமான ஒன்று தான். பாலிடிக்ஸ் ஆர் நோ ரிலேஷன் டு மாரல்ஸ்னுவாங்க. அதுபடி எப்போதுமே இது நடக்கும். திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்காததா, எச் ராஜா சட்டமன்றத்துக்கு எப்படி சென்றார் என்பன போன்ற கேள்விகள் தொடர்கிறது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் அடடா இது பெரிய கோட்பாடு, இது சித்தாந்த கூட்டணி, ஆர்எஸ்எஸ் தமிழகத்தில் காலூன்றி விடும் அப்படின்ட்டு கடுமையான ஒரு எதிர்ப்புகளை போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி வலுவாக அமைந்து விட்டால் ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழக்க நேரிடும் என்கிற நிலை ஒரு ஐயப்பாடு வருகிறதுனால் சொல்லுகிறார்களே தவிர கூட்டணி உருவாகக்கூடாது, கூட்டணி வரக்கூடாது, இது கூட்டணி எல்லாம் தவறானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஒன்றும் ஒரு முரண்பாடானதல்ல. அது கூட்டணி என்னென்ன சட்டமன்றத்தை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் கூட்டணி அமைக்கத்தான் போட்டியிட முடியும். அதனால் இது வந்து ஒரு முரண்பட்ட கூட்டணியெல்லாம் கிடையாது. அது யதார்த்தமான இயல்பான கூட்டணி. அதற்கு முன்னு சொன்னார் கூட்டணி வேண்டாம், இங்கே இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி சேரலாம், அல்ல விடுதலை சிறுத்தைகளோ அல்ல சீமானோ அல்ல விஜயோ இது போன்ற நமக்கும் ஒரு 10 பேர், அதாவது ஒரு 10 பேர் எதிரியாக இருக்கிறாங்கன்னா நம்ம யுத்தத்துக்கு போனால் ஒரு 5 பேராடு சேர்த்துக்கிட்டு போனால் தானே வீழ்த்த முடியும். ஒத்தையிலே போய் வீழ்த்துகிறங்கிறது முட்டாள்தனம் இல்லையா? அப்படி வந்து அவர் அந்த மாதிரி செயலை செய்யலை. அவர் ஞானமாக ஒரு கூட்டணியை உருவாக்குறார். யார்? தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சரியான நிலையில் சரியான நேரத்தில் ஒரு கூட்டணி உருவாக்குறாரு. அதில் வந்து எந்த ஒரு தமிழக அரசியல் களம் அல்லது தமிழகத்தின் களத்தில் பாஜக மீதான ஒரு கடுமையான அதிருப்திகள் இருக்கிறது. அதுதான் அதிமுக கூட்டணி போகும்போது இவ்வளவு எதிர்ப்புகளை உருவாக்குகிறது அப்படின்ற ஒரு வாதம். அது எதுக்கு உங்களுக்கு பயம்? அப்படி வீழ்த்துகிறது, ஒரு எதிர்ப்பாக இருக்கிறது, எதிரலை இருக்கிறது, மக்கள் வெறுக்கிறாங்கன்னா அதை குறித்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதை குறித்து பயப்பட வேண்டியது இல்லையே. சந்தோஷத்தானே பண்ணணும், சரி விழுந்து போகிறாங்க. இல்லை, இது வலுவான கூட்டணியாக மாறும். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கொங்கு அவர் ஈஸ்வரன், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வலுவாக இருக்கிறது. திமுக இந்த கூட்டணியை விட்டு போகுமா போகலையான்னு தெரில. ஆனால் எதுவும் நடக்கும், அரசியலில் எல்லாம் நடக்கும், நம்ம இறுதி மாறுதலுக்கு உட்பட்டது தான். இருப்பினும் ஆஸ் ஆஃப் நோ இருக்காங்க அந்த கூட்டணி பலமாக. பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற இந்த கட்சிகள் எல்லாமே அதிமுக கூட்டணி நோக்கி வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். எப்படினாலும் 2 கட்சி கூட்டணி தான் தமிழகத்தில் வெற்றி பெறும். 2 கட்சி கூட்டணி தான் தலைமையாக இருக்கும். 3வது ஒரு கட்சி குறிப்பிடக்கூடிய கட்சிகள் அதிமுகவை நோக்கி தான் வருவார்கள். அதிமுகவை நோக்கி புதிய தமிழகம் வரும். எல்லா கட்சிகளும் இப்போ திமுகவில் இல்லாத கட்சிகள் வருவதோட இல்லை, திமுகவில் இருக்கிறது கூட சிலது வரலாம். அது எண்ணிக்கைக்கு பயன்படும், ஆனால் பலத்திற்கு பயன்படுமா அப்படின்னு? பலத்துக்கு பயன்படும். எல்லாருடைய பக்கமும் அவரவர்கள் வாக்கு வங்கி இருக்கு இல்லையா? வாக்கு வங்கி இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? வாக்கு வங்கி இல்லாதவர்களை இது கூட்டணியில் சேர்க்க மாட்டார்கள். பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் அது ஒன்றும் செல்லுபடியாகாது. அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நீண்ட நெடிய காலங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டாங்க. அப்பொழுதும் கூட வாக்கு வங்கி சதவீதம் கூடி இருக்கத்தானே செய்யுது, குறையலே. தனித்து போட்டியிட்ட போது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தது இல்லையா? அதில் வந்து வலிமை குறையலையே, வலிமை கூடி இருக்கிறாங்களா? இப்போ அதை கணக்கு பார்க்குறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் பெற்ற வாக்குகளை இவங்களையும் கணக்கு பார்க்குறாங்க. சரி, 2 ஒன்றாக இணைந்தால் வெற்றிக்கான அறிகுறி இருக்கிறதெல்லாம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக சிறுபான்மையினரோட வாக்குகள் பாஜக கூட்டணியில் இருப்பதனால் அதிமுக விடவே விடாது அப்படியெல்லாம் அப்படி என்ற ஒரு கருத்தும் உறுதியாக எங்களுக்கு தான் வந்துவிடும் என்ற பெரு நம்பிக்கையில் திமுக இருப்பதும் அப்படியான ஒரு கருத்துகள் உலவுகின்றன. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அப்படி வந்து சொல்ல முடியாது. சிறுபான்மையினர் நிறைய பேர் பாரதிய ஜனதாவில் இருக்கிறாங்களே. சிறுபான்மை அதிமுகவில் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியிலே சிறுபான்மையினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிறுபான்மை பிரிவு என்று ஒன்று இருக்குது. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. அதனால் நாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்கள் அதுக்கு தகுந்ததான திட்டங்களை தீட்டுகிறார்கள். நிறைய சட்டங்களையும் அந்த மக்களுக்கான இயல்பான இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு, இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை எதிரான கருத்து இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து அவ்வளவு வெறுப்பாலாம் ஒன்றும் பாரதிய ஜனதா நடத்தலை. அதனால் தமிழகத்தில் வாக்கு வங்கி இருக்கும்.
அப்படி நம்ம வந்து கணக்கிட சமீபத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா கடுமையான எதிர்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது இஸ்லாமியர்களிடையே அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? சட்டம் வந்து சில இது வந்து என்னென்னா இவங்க அப்படியே மூடி அப்படியே புதைந்து கிடக்கிறாங்க புதை பொருளாக. அதாவது இந்த பூதங்காத்த பெரிய சொத்துக்களை அந்த நகை நட்டுக்களை பூதங்காத்த அது எதுக்கும் பயனற்று போகும் சொல்லுவாங்கள்ல. அந்த இடத்துல வந்து அதை பூதம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வக்ஃபு சொத்துக்களை பூராமே பூதங்கள் காத்தது போல் பெரிய பெரிய மிராசுதாரர்களுக்கு கையில் வச்சுருந்தாங்க. அதுதான் அது வந்து இப்போ நம்ம வந்து ஆதரிக்கவோ எதிர்க்கிறதை விட அவங்களே பெரும் பகுதியானவர்கள் ஆதரிக்கிறாங்க. அதில் நமக்கு வந்து எந்த வேறுபாடும் இல்லையே. பெரும் பகுதியானவர்கள் ஆதரிக்கிறார்கள், பெரும் பகுதியினர் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். பாஜக தரப்பில் நாங்கள் அவங்களோட இறை நம்பிக்கையுள் தலையிடவில்லை. அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டேபிள் பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு ப்ராப்பர் சேனலில் அதை கொண்டு வந்திருக்கோம். மற்றபடி அவர்களுடைய வழிபாட்டு உரிமையில் நாங்கள் தலையிடவில்லை அப்படின்ற ஒரு வாதம் முன்வைத்தாலும் கூட எதிர்ப்பு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கதையாகி கொண்டே இருப்பதை நம்ம உணர்வு. அது அரசியல். அதாவது ஒரு சமூகம், ஒரு மார்க்கம், இஸ்லாமிய என்பது ஒரு சமூகம் மட்டுமல்ல, ஒரு மார்க்கம். அந்த மார்க்கம் ஒட்டுமொத்தமாக இது எங்களுக்கு எதிரானது என்று சொன்னால் இந்திய குடியரசுக் கட்சி இஸ்லாமியர்களோடு நின்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கும். எங்கள் இதனுடைய தலைவர் வந்து மத்தியில் அமைச்சராக இருக்கிறாரு. தாராளமாக நாங்கள் பாரதிய ஜனதா கொண்டு வருகிற எல்லாத்தையும் இவர் ஆதரித்தார், எல்லாத்தையும் சரின்னு சொன்னதாக வரலாற்றில் இதுவரைக்கும். எதெல்லாம் எதிர்த்தீர்கள்? இணையம் துறைமுகம் வந்ததுங்க. இணையம் துறைமுகம் என்பது வந்து அந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கப்பல் துறைமுகத்தினுடைய அமைச்சராக இருந்தார். இணையம் துறைமுகத்தை கொண்டு வந்தாங்க. அந்த துறைமுகத்தை நாங்கள் 2 பேரும் அமைச்சரும் நானும் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அது நாகர்கோவிலில் இருக்கிற தென் மாவட்டத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். இது சும்மா கதைக்காக சொல்லுகிறதில்ல. இந்திய வரலாற்றில் இந்த 11 ஆண்டு காலத்தில் இன்றைய இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை தடுத்தது கிடையாது, மாற்றியது கிடையாது. இந்திய குடியரசுக் கட்சி அதை வலிமையோடு சொல்லுகிறோம், அதை நிறுத்தி இருக்கிறோமே, அது பெரிய விஷயமே. இந்திய குடியரசுக் கட்சி பாஜகவுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருப்பதற்கான காரணம் என்ன? அந்த அளவிற்கு மக்கள் கட்சியா பாஜக? அதாவது இந்திய குடியரசுக் கட்சி தொடர்ந்து பயணிக்கிறதுன்னா மக்களுக்கு பணி செய்கிறதுக்காக பயணிக்கிறோம். பாஜகவுடனான கூட்டணி கேட்குறேன். நீங்கள் அந்த கூட்டணியோடு தொடர்ந்து இருக்கிறீங்க, மத்திய அமைச்சராக கூட உங்கள் தலைவர் இருக்கிறார் இல்லையா, அந்த பாண்டிங் கேட்குறேன். ஆமாம், இது வந்து அப்படி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்குது. பாரதிய ஜனதா வந்து அதிகாரத்தை பகிர்ந்தளித்து கொடுக்கும். எதற்காக இந்த கேள்வி உங்களிடம் நான் முன்வைக்கிறேன் என்றால், இங்கு பிராந்திய கட்சிகள், பட்டியலின மக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட சில தருணங்களில் நான் நினைத்திருந்தால் அத்வாலை மாதிரி மத்திய அமைச்சராக ஆகியிருக்க முடியும், ஆனால் நான் சமரசத்தை மேற்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு பிரதான தலைவர்களாக கூட அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதனால் நான் கேட்குறேன். நாங்கள் சமரசத்தோடு போய் பதவி வாங்கலை. அது வந்து என்ன, இது நீண்ட நெடிய வரலாறு, அது யாருக்கும் தெரியாது, தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எங்களுடைய தேசிய புரட்சியாளரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்லவா? எங்களுடைய தேசிய தலைவர் வந்து தொடர்ந்து காங்கிரஸுக்கு வலிமை உள்ள ஒரு பின்பலமாக எப்படி திருமாவளவன் இங்கே இருக்கிறாரோ அதுபோல் காங்கிரஸுக்கு மிக வலிமை உள்ள பின்பலமாக இருந்தவரை இவங்க வந்து உதாசீனப்படுத்தி ஏற்கனவே ஒரு தொகுதியில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற, பாராளுமன்ற தேர்தலில் 2 முறை தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவரை நீங்கள் இந்த தொகுதியில் நின்று மாறி நின்னுங்கன்னு வேற ஒரு தொகுதியில் நிறுத்தி தோக்கடிக்கிறாங்க. தோக்கடித்தது மாத்திரம் இல்லாமல் அவர் குடியிருந்த வீட்டை என்ன செய்கிறாங்க, உடனே வீட்டில் இருக்கிற சாமான்கள்லாம் அள்ளி வெளியில் ரோட்டில் போடுறாங்க. ஒரு தேசிய தலைவர், அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட குடியரசுக் கட்சி, நாட்டுக்கு சட்டத்தை வகுத்து தந்தவருடைய தேசிய தலைவருடைய ஒரு கட்சி, அதனுடைய ஒரு பிரதிநிதி தனியாகவே நின்று வெற்றி பெற்று வருகிறார், தொடர்ந்து காங்கிரஸை ஆதரிக்கிறார். சரி இருக்கட்டும், நம்முடைய தவறு இழைக்கப்பட்டு தோல்வி அடைந்து விட்டார். அவரை ஒரு ராஜ்யசபா எம்பியாக வைத்து அழகு பார்க்கலான்னு நினச்சிருக்கிறான்ல, கிடையாது. அந்த வீழ்ச்சி, அதாவது வீழ்த்தும்படி நினைத்தது காங்கிரஸை எங்கள் தேசிய தலைவர் மராட்டிய மண்ணில் வீழ்த்தினார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு வலிமையுள்ள மனிதருக்கு நாம் வந்து துணை நிற்போம்னு. இந்த காடுப்பிற்கான காரணம் என்ன? காங்கிரஸுக்கு ஏன் இவ்வளோ காடுப்பு அத்வாலை மீது? காங்கிரஸ் பொதுவாகவே வந்து அது வந்து ஸ்லோ பாய்சன் தான். அவர்கள் வந்து வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க, பாரதிய ஜனதா வெளிப்படை செய்வாங்க. பாரதிய ஜனதா வந்து ஒரு பிரச்சனை சிறுபான்மை மீதோ தலித்துகள் மீதோ சில பிரச்சனைகள் வருதுன்னா வெளிப்படையாக இருக்கிறத வெட்டி சாய்த்து விடுவார்கள். இவர்கள் விஷம் ஊற்றுவார்களா? வெட்டியெல்லாம் சாய்க்க மாட்டார்கள். வெளிப்படையாக இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம், உதாரணத்துக்கு தடுக்கலாம். வெளிப்படையாக இருந்தால் தடுக்கலாம், மறைமுகமாக இருக்கிறத தடுக்க முடியாது. அதுதான்
இப்போ மத்திய அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், இது மக்கள் நலனில் அதை ஒருமித்த ஒரு கருத்தோடு செயல்படுவதில்லை, நாடாளுமன்றங்களில் ஜனநாயகம் இல்லை, ஒரு இந்த சமீபத்தில் இந்த மசோதா கூட ஒரு நீண்ட நெடிய விவாதத்திற்கு உட்படுத்தப்படவில்லை, மக்கள் பிரதிநிதிகள் அங்கே பேச அனுமதிப்பில்லை அப்படின்னு தொடர்ந்து இந்தி கூட்டணி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்குது. நீங்கள் பிரதான கூட்டணியான உங்கள் அமைச்சர், உங்களுடைய தலைவர் இதை எப்படி பார்க்கிறார்? இந்த 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 கூற்று உண்மையா? இல்லை, அப்படி இல்லை. விவாதத்திற்கு வைத்தார்கள். அந்த இதை நிறைவேற்ற வேண்டும் என்கிறது மக்களுடைய, இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. அந்த அது மட்டுமே இல்லை, இது வந்து பொதுவாக சொல்ல, அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான். பொதுவாகவே நாடாளுமன்றங்களில் ஜனநாயகம் கடைபிடிக்கப்படவில்லை. உறுப்பினர்களோட பேச்சுகள் முழுமையாக அங்கே வந்து மக்களோட பிரதிநிதிகளாக பேச அனுமதிக்கப்படுவதில்லைன்னு ராகுல் காந்தியே பல தருணங்கள் இது பதிவு செய்கிறார். விடியெல்லாம் பாராளுமன்றம் நடந்திருக்கு, விவாதங்கள் நடந்திருக்கு. இரவு 1 மணி வரை, இந்த கடந்த பாராளுமன்றம்லாம் இரவு 1 மணி வரைக்கெல்லாம் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே சட்டமன்றத்திலே நீங்கள் பாருங்கள், சபாநாயகர் அப்படியே டக்கு டக்குன்னு அமைத்திடுவார். அதுக்காக ஜனநாயகம் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் பாஜகவிற்கு பெருவாரியான வாக்குகள் அளிக்கவில்லை, ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக. இல்லை, அப்படி மைனாரிட்டி அரசாங்கமாக இல்லை, பெரும்பான்மையான அரசாங்கம் தான். கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, கூட்டணியை மதிக்கிறாங்க. கடந்த முறையை விட எண்ணிக்கை குறைந்திருக்கலாம், ஆனாலும் மைனாரிட்டி அரசாங்கம் கிடையாது. அவர்கள் பல பாராளுமன்றத்தை மந்திரி சபை அமைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அந்த பெர்சன்டேஜிலெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. மாநில உரிமைகளை தொடர்ந்து மதிக்க தவறுகிறது மத்திய அரசு அப்படின்ற ஒரு வாதம் பாஜக ஆளாத மாநிலங்களிலிருந்து தொடர்ந்து ஒலிக்கிறது. இது அரசியலா இல்லை உண்மை இல்லாமல் இல்லையா? அது சில விஷயங்கள் சிலர் அவங்க நினைக்கிறத விரும்பலாம், இவர்கள் நினைக்கிறத விரும்பலாம். எங்களுடைய நிலைப்பாடு வந்து அந்தந்த மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அது அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்தந்த உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அடுத்து, இந்த நாட்டை உரிமை கொண்டாடதாக இருந்தால் திராவிடர்களுக்கு சொந்தமானது இந்த நாடு. அதில் திராவிடர்கள் என்று சொல்லும்போது இங்கே தமிழர்கள் என்று ஒரு கோரிக்கை எழும்புகிறது. எல்லா இடத்திலும் பிளவுகள், பிரிவினை வருது, ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நமக்கு சாதகமானது நடக்குமா என்கிறதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு சாதகமானதை எதிர்பார்க்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் சில விஷயங்களை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அதில் சில நேரங்களில் மாற்ற முடியாத செய்திகளை நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் வந்து அதை நீங்கள் வலியுறுத்துறோம். நாங்கள் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணுன்றதை வலியுறுத்துகிறோம். இதுவரைக்கும் தமிழகத்துக்கு வந்ததான மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராம்தாஸ் அத்வாலே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சரியில்லை, முதல்வர் சரியில்லை, ஆட்சி அதிகாரம் சரியில்லைன்னு இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்யவில்லை. தமிழகத்தினுடைய நலனில், தமிழகத்தினுடைய உரிமையில் இதுவரை எந்த ஒரு இதுலேயும் அவர் கூட்டி குறைத்து தமிழகத்தினுடைய அரசை வந்து முழுமையாக மதிக்கிறார். எங்கள் அமைச்சர்லாம் அப்படின்னா நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் எதிர்க்கலாம். மதிப்பது என்பது வேறு, விமர்சனங்களை முன்வைப்பது என்பது வேறு. அப்போ ஏன் ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்காரா? இல்லை, அப்படி இல்லை. நமக்கான வலிமை எவ்வளவோ அதற்கு சார்ந்து நாங்கள் செய்கிறோமே தவிர எங்கள் வலிமையை மீறி நாங்கள் யாரையும் கழுத்து பிடிச்சி நெரிக்க முடியாது இல்லையா? இந்தியாவில் பார்க்கும் பொழுது பாஜக ஆளாத மாநிலங்களில் ஒப்பிட்டால் கூட எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தின் எதிர்ப்புகள் சற்று அதிகமாக தான் இருக்குது மத்திய அரசாங்கத்தின் மீது. குறிப்பாக மாநில உரிமைகளை மத்திய அரசு நசுக்குகிறது, மாநில உரிமைகளை பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லை, மாநில உரிமைகளை தடுக்கிறது அப்படின்ற ஒரு வாதம் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இவங்க பாராளுமன்றத்தில் நிலைக்குழுவில் சொல்லலாம், மத்திய அமைச்சர்களாக இருக்கிற அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள்ட்ட கோரிக்கை வைக்கலாம், பாரதம் பிரதமர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். அதையும் மீறி இவர்கள் செய்கிறார்கள் என்றால் நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை, நாங்கள் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் ஆற்றுவோம். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தல்ல. தமிழகத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்று இவர்கள் சொன்னால் அதற்கு நாங்கள் கூட அரசோடு தமிழகத்தோடு கூட நின்று குரல் கொடுப்போம். அதிலெல்லாம் மாற்று கருத்தில் குடியரசுக் கட்சி அந்த விதமான ஒரு சாரார் ஒரு நிலை நோக்கி பார்க்கறது எல்லாம் கிடையாது. இல்லை, இப்போது நம்ம அந்த தமிழர்கள் உரிமை சார்ந்து பேசும்போது 800க்கும் அதிகமான மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு மத்திய அரசாங்கம் பெரும் நடவடிக்கைகள் எடுப்பதில்லை. கச்சத்தீவு விவகாரமாக இருக்கட்டும், நீட் தேர்வு போன்ற பல விஷயங்கள் மாநில உரிமைகள் சார்ந்து தான் இருக்கிறது. அப்போது இதை தான் திட்டமிட்டு நகர்த்துகிறது மத்திய அரசு. கேட்டால் காங்கிரஸ் ஆட்சியின் போதே இது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க.
ஆனால் அதை சொல்வதற்கு நீங்கள் எதற்கு நீங்கள் பண்ணுமே அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை எப்படி பார்க்கலாம் அந்த அரசியல் களத்தில்? மீனவர்கள் பிரச்சனையில் வந்து நம்ம பார்க்காதில்ல. இதுக்கு முந்தியெல்லாம் நிறைய துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, நிறைய பேர்கள் மரித்து இருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது அண்டை நாட்டு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க. கொடுக்கலன்னெல்லாம் சொல்ல முடியாது. இவரே போய் சில பாரத பிரதமரே நேரடியாக போன போதெல்லாம் அதற்கான விடையை சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்னும் அழுத்தம் கொடுக்கலாம். அழுத்தம் கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம். அழுத்தம் கொடுக்கிறோம், நாங்கள் அறிக்கைகள் வழங்குகிறோம், கண்டன உரைகள் வாசிக்கிறோம் என்பதை கடந்து ஒரு நடவடிக்கை பகல்காம் தாக்குதல் நடைபெறுகிறது. அந்த நடவடிக்கை எப்படி? சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது, வான்வழியில் பறக்க தடை விதிக்கப்படுகிறது, உடனே வெளியேற்று அந்த ஒரு அதிரடி நடவடிக்கைகள் போன்று தமிழர் நலன் சார்ந்து மத்திய அரசு எடுக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் பதிலாக இருக்கிறதுன்றாங்க. இது எப்படி நீங்க அதை இதை ஒப்பிடல. அது ஒரு சமீபத்திய நிகழ்வுனால ஒரு தீவிரவாதம், அதாவது தனிப்பட்ட ஒரு தீவிரவாதம் ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து நாட்டு மக்களை சுடுகிறது ஒரு பெரிய தீவிரவாதம். இது எல்லை தாண்டிய பிரச்சனை. அவர்களுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்காக அங்கே துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறான். எல்லையை தாண்டும் போது அவன் பிடிக்கிறான். நான் சொல்ல இது வந்து நீங்கள் வந்து இது எல்லை தாண்டுகிற மீனவர்களுக்கு அது யதார்த்தமாக வேணும்னு தாண்டுகிறது கிடையாது. அவன் கோர்ட்டில் இருக்கிறான், தாண்டினவுடனே அவன் கூட்டிகிட்டு போயிருந்தான். நான் சொல்ல புரியுதா? இவங்க தப்பிக்க முயற்சியாக ஏதோ ஒன்றை செய்கிறார்கள், அது திட்டமிட்டு செய்கிறார்கள் இலங்கை இராணுவம். அதை வந்து நாம் கண்டிக்க வேண்டும். அதை வந்து அதற்கான குரலை வலிமையாக்க வேண்டும். கேரள மீனவர்கள் தாண்டும் போது வராத கோபம், பங்களாதேஷ் மீனவர்கள் தாண்டும் போது வராத கோபம் தமிழக மீனவர்கள் தாண்டும் போது மட்டும் வருகிறது அப்படின்றத இங்கே வைக்கின்ற வாதமாக இருக்கிறது. இல்லை, இங்கே போகிற எல்லாருமே இந்திய மீனவர்கள் தான். தமிழக மீனவர்கள் கேரளா இந்திய மீனவர்களாக பார்க்கப்பட்டால் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். ஆனால் இவர்களை தமிழக மீனவர்களாக பார்க்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. ஏன்னு கேட்டால் நீங்கள் இதில் வந்து இந்த சாராம்சத்தை எல்லாரும் புரிய மாட்டேங்கிறோம். எப்படி ஒரு ஜாதி கலவரம், எப்படி பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற உயர் ஜாதி இந்த தெருவில் இருக்குது அடுத்த ஜாதியானா இந்த ரெண்டு பேருக்கும் அப்பப்போ சண்டை வர்றது போல் நாம் தான் நேர்முகத்தில் இருக்கிறோம். யார்? நம்ம மீனவர்கள் டக்குன்னு போனால் இலங்கைக்குள்ளே அந்த பாடுற கடந்துருந்தோம். அதனால் வந்து ஓயாமல் வருது. நீங்கள் வந்து எப்படி உள்ளூருக்குள்ளே சண்டை நடக்கோ கலவரம், அதை போல் இது உள்ளூர் பிரச்சனை போல் நம்ம விருட்டுன்னு போயிருந்தோம். போனோடனே அவன் நம்மளை அடிக்கிறான். இப்போ கேரளா மீனவர்கள் குஜராத் மீனவர்கள் வந்து அவ்வளோ வேகமாக அவங்க இவன் எந்திரிச்சு போன உடனே அவன் எல்லைக்குள்ளே போயிருந்தான். அதுதான் பிரச்சனை. அதனால் பாதிக்கப்படுகிறது தமிழர்கள். அது இந்திய மீனவர்கள் தான். தமிழர்கள்ங்கிறத விட நம்ம வந்து இது பக்கத்து விட்டு மாதிரி நம்ம உடனே போயிருந்தோம், உடனே வருது. இது தொடர்ச்சியாக நமக்குள்ளே என்ன டெய்லி இந்த எப்படி உள்ளூருக்குள்ளே மோதல் ஏற்படுமோ அப்படிப்பட்டதான சூழ்நிலை தமிழ் மீனவர்களுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் நடக்கிறது. ஆனால் தமிழ் மீனவர்கள் எல்லாம் நாம் வந்து இந்திய மீனவர்கள் தான். ஐயா, இப்போ தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் அல்லது அவர்களுக்கு உரிமைகளுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற விஷயங்கள் என்ற குற்றச்சாட்டு கோரிக்கைகள் தொடர்கிறது. இருப்பினும் இது வந்து ஒரு சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறது திமுக அரசாங்கம். இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? தமிழகத்தில் வந்து தொடர்ந்து இப்போ தென் மாவட்டங்கள்லாம் நடக்கிற சம்பவம் ஒன்றி நான் போய் பார்த்துருக்குறேன். இப்போ கூட நேற்று தொடர்ச்சியாக 2-4 நாளாக கடலூர் மாவட்டத்தில் அந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து வேகமாக தடுக்கலாம். சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு எல்லா இடத்துலையும் அதிகமான பணிகளை செய்து முடித்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து 75 ஆண்டுகளையும் கடந்து இது தமிழகத்தில் அது பெரியார் மண் என்று சொல்லுகிற திராவிட மாடல் என்று சொல்லுகிற இங்கே வந்து நடக்கிறது வேதனைக்குரியது. அதை நம்ம வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம். அதனால் இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்க வேண்டும். இப்போது இந்த பட்டியலின மக்கள் தொடர்பாக பேசும்பொழுது நம்ம தலித் விடுதலை இயக்கத்தினோட அவருடைய இந்த மாநில தலைவர் கூட இதற்கு முன்னதாக இதே நேர்காணலில் பதிவு செய்தார். 600க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மயானம் கூட இல்லாத நிலை இருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது நிறைய தேர்தல் வாக்குறுதிகளாக பட்டியலின மக்களின் வளர்ச்சிக்காக நிறைய செய்தார்கள். அதெல்லாம் கூட இன்னும் செய்து தரப்படவில்லை. குறிப்பாக அந்த சிறப்பு உட்குறு திட்டத்தின்படி மத்திய அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய நிதியை கூட சரியாக பயன்படுத்தாமல் ஏறக்குறைய 5163 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஒரு பக்கத்தில் இந்த தலித் மக்களுக்கு கோரிக்கைகள், பட்டியலின மக்கள் காக்கப்பட வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை செய்வதாக சொல்கிறார்கள். ஆனால் இப்படி திருப்பி அனுப்பப்படுகிறது, அடிப்படையான மயானம் இல்லை என்ற குரல்கள் பல ஆண்டுகளாக ஒலிக்கிறது இல்லையா? இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது தொடர்ச்சியாக இந்த சுதந்திரம் அடைந்து நாடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த காலங்கள்லேருந்து இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுலேயும் பல கடந்த ஆண்டுக்கு முதல்ல இருக்கிறது என்பது கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு
தேசிய திட்டக்குழுவில் நானே அந்த கோரிக்கையை முன்வைத்தேன். இத்தனை ஆயிரம் கோடியை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்கன்னு. இப்போ இந்த பணம் ஆமாம் தமிழ்நாட்டில் அது புள்ளி விவரமாக நான் முன்வைத்து அந்த கோரிக்கையை இது பண்ணாங்க. தேசிய திட்டக்குழு தேசிய திட்டக்குழுவில் இந்த தமிழகத்துக்கு கொடுக்குற சிறப்பு திட்டத்தில் உள்ள பணத்தை வந்து எவ்வளோ கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அதை நான் வந்து தேசிய குழுவில் இந்த இதிலே வைத்து அந்த கோரிக்கையை வைத்து அதுக்கு பிறகு அவங்க அதை திரும்ப அனுப்புகிறதா சொன்னாங்க. இதை எப்படின்னா இங்கே இருக்கிற அமைப்புகள் வந்து தலித் அமைப்புகள் வந்து ஊருக்கு 100 அமைப்பு இருக்குது. ஊருக்கு 100 அமைப்பு இருக்குது. ஒன்றுபட்ட அமைப்பாக இருந்து ஒன்று அதை கண்காணிப்பாக இருந்து அதை செயல்படுத்தினால் நிச்சயமாக அதை நாமளே செயல்படுத்தி கொண்டு வந்துடலாம். நான் வந்து ஆரம்ப காலத்தில் தாட்கோ தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கடன் வழங்கும் துறையாக இருந்தது. தாட்கோவில் அந்த காலங்களிலே 1500 கொடுத்தாங்கன்னா 750 மானியம் தருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்கீமு அப்போமே வந்தது. அப்போ விபி துரைசாமி, கோபாலகிருஷ்ணன்லாம் அந்த சேர்மனாக இருந்தாங்க. அந்த காலங்களில் வந்து திருச்சிக்கு தெற்கே எல்லா மாவட்டங்களிலையும் அந்த ஸ்கீம் அந்த நேரத்திலே முழுமையாக வாங்கி கொடுத்து பணம் இல்லாத போது திரும்ப அடுத்த ஆண்டுக்கான பணத்தை வாங்கி திரும்ப கொடுத்தாங்க. அடுத்த ஆண்டுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கூட வேகமாக வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து அந்த பணத்தை வந்து எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான திட்டமிடுதல் இல்லை. தலித் மக்கள் மத்தியிலே, ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே அதற்கான குழுக்கள் கிடையாது. சரி, அவர்கள் வந்து பணத்தை நேரடியாக அமைக்க வேண்டும், அரசு தானே. இல்லை அவங்க வந்து நேரடியாக பணம் கொடுக்க முடியாது. குழுக்கள் சொல்கிறீங்களே, அதை குழுக்கள்னா நிர்வாகிகள் இந்த அமைப்புகள் என்ன செய்யணும், ஒரு ஊருக்கு 10 பேரை தேர்ந்தெடுத்து அது தகுதியானவர்களுக்கு அந்த லோன் அப்ளிகேஷன் அந்த திட்டத்தில் அவங்கள பங்கு பெற வச்சு அதில் அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தால் நடக்காது. நான் அதை என்னுடைய காலங்களில் நிறைய செஞ்சுருக்கிறேன். ஒரு காலத்தில் என்னை குறித்து பேசும்போது தாட்கோ சூசன்னு தான் என்ன சொல்லுவாங்க. தாட்கோவில் அவ்வளோ வேகமாக நிறைய மக்களுக்கு பண்ணி செஞ்சுருக்குறோம். இப்போ இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அரசாங்கம் லோன் கொடுக்க மாட்டாங்க, வங்கி லோன் கொடுக்க மாட்டாங்க. வங்கி லோன் கொடுத்தா தான் அந்த பாதி மானியத்தை அரசாங்கத்திலேருந்து தமிழக அரசு தாதி திராவிட நலத்துறையிலேருந்து அந்த நிதி வந்து தனி வங்கி கோரிக்கை கூட தொடருது. இதுக்காக தனி இருக்கு. அது நான் முழுமையாக நான் அதற்குள் போகவில்லை. இங்கே நிறைய மக்கள் பணி செய்கிறாங்க. அதனால் நான் அந்த மக்கள் பணி செய்கிறதுல இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அது நல்ல சகோதரர் தான் கருப்பையா தலித் விடுதலை இயக்கத்தினுடைய அவர்களெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதை முழுமைப்படுத்தினா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம அரசை குறை சொல்லுகிறதுல எந்த பயனும் கிடையாது. இன்னொன்று சொன்னீங்க, சுடுகாடு இல்லைங்கிறத சொன்னீங்க. நிறைய சம்பவங்களை நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம். ஓடை மழை வெள்ளத்தில் போய் வெளியே கொண்டு புதைக்கிறத அதை வந்து சரி செஞ்சுருக்கலாம் இந்த 4 ஆண்டுகளில். இன்னும் 1 ஆண்டு கூட இல்லை. அதை தமிழக அரசு அதை கவனித்து பார்க்கணும். அதற்கு வந்து நிறைய சிக்கல் எங்கே இருக்குன்னா, வருவாய்த்துறை தான் இதனுடைய காரணம். வருவாய்த்துறைக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கிறது. வருவாய்த்துறை அது வந்து ஒரு அரசாங்கம் தான் செய்யணும். இல்லை, வருவாய்த்துறையில் மனு கொடுத்தா அந்த தாசில்தார் உடனே பார்த்து, ஆர்டிஓ உடனே பார்த்து, கிராம நிர்வாக அதிகாரியை கூப்பிட்டு அதை அளந்து அதற்கான திட்டமிடுதலை அந்தந்த மாவட்டமே செய்யலாம். அந்தந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆர்டிஓக்கள் செய்யலாம், அந்த தாலுகாவுக்கு உட்பட்ட தாசில்தார் செய்யலாம். ஆனால் இவர்கள் யாருமே செய்கிறது கிடையாது. இவர்கள் வந்து அரசியல் கட்சியை விட புறையோடி கிடக்கிற ஊழலில் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஊழலா அல்லது சாதிய பாகுபாடா? சாதிய பாகுபாடு இருக்கிறது. சாதிய பாகுபாடு எல்லா தளத்திலும் இருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கிறது, அதிகாரிகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. சரி, இதே ஜாதியை சேர்ந்த ஒரு மக்கள் கூட ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்தால் கூட அவர்களே அதை செய்கிறது கிடையாது. காரணம், அவர் நல்ல பேர் வாங்கணும் இல்லையா? இந்த மக்களுக்கு நாம் பணி செஞ்சால் இவர்கள் அந்த மக்களை சார்ந்தவர்கள்னு நம்மளை வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட மாட்டாங்க. அது ஏதாவது ஒன்று, இது எல்லாமே ஒரு இதனால் வந்து நீங்கள் இதை எப்படி தடுக்கணும், தடையை உடைக்கணுங்கிறதுல திட்டமிடணும். இப்போது இந்த சிக்கல்களை களைவதற்காக தானே இந்த சிஸ்டம் கவர்மெண்ட், அதுதானே ஒரு அரசாங்கம். இவ்வளவு அதிகார அமைப்புகள், அதிகாரிகள், அமைச்சர்கள், அமைச்சகம்லாம் இருக்கு இல்லையா? அவற்றையெல்லாம் மீறியும் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவருக்கு ஏன் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு போக்கு வந்து மாற்ற முடியாததா? இத்தனை ஆண்டில் மாற்ற முடியல. நீங்கள் ஒரு தாசில்தார் தாழ்த்தப்பட்டவராக இருந்தார், அவரே செய்ய மாட்டார். ஒரு தாசில்தார் பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன், அவரே ஆர்டிஓ பட்டியலினத்தை அவரே அந்த பட்டியல் மக்களுக்கு செய்ய மாட்டார். அவர் செஞ்சுட்டா ஏதோ ஒரு மிகப்பெரிய தீண்டத்தகாதவர் போல் அரசாங்கம் நினச்சிடும், நமக்கு உயர்ந்த அதிகாரிகள் நினச்சிடுவாங்கன்னு அவரே செய்ய மாட்டார்.
உனக்கு வலிச்சா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவர்களே இருக்கிறாங்களே. இது எங்கே இருந்து களையப்படணும்னா இங்கே கீழே இருந்து தான் களையப்படணுமே தவிர மேலே நாம் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல வந்து கீழே இருந்துன்னா விவோலேருந்து களையப்படும். ஆமாம், கிராமம் முதலாவது ஒரு கிராமத்தில் இருந்து களையப்படணும். கிராமத்தில் 100 வீடு இருக்கிறாங்கன்னா அந்த 100 வீடு அந்த வீட்டுக்கான தேவைகள் என்னன்னு வேணும். அந்த 100 வீட்டுக்காரன் முடிவு செய்யணும். அந்த 100 வீட்டுக்காரன் விஓ ஆர்ஐட்டு சொல்லணும், தாசில்தார்கிட்ட சொல்லணும். ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். அங்கே கிடைக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த 100 வீட்டுக்காரர்களை கேட்காமல் இருப்பதற்கு நீங்கள் அங்கே சொல்ல பிரிவினை இருக்குல்ல, 100 அமைப்பு இருக்குன்னு 100 அமைப்பு இருக்குது, 100 பிரிவினை இருக்குது. இவன் போட்டால் இவனால் இது நடந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மொட்டை பெட்டிஷன் போடுதானே. இது இந்த இந்த அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ புதிய தமிழகம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம். அவர்களோடு சேர்ந்து பணி செய்தால் அவர்கள் அதை வென்றெடுப்பார்கள். விடுதலை சிறுத்தை இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளோடு இருந்து ஒரு பணியை செய்தால் வென்றெடுப்பார்கள். சரி, மாவீரன் ஜான் பாண்டியன் இருக்கிறார், இந்த பக்கம் மூர்த்தியார் இருக்கிறார். இந்த 4ஐ விட்டுட்டு நாம் 40 அமைப்பு அந்த ஊரில் இருந்தால் அந்த 4 பேருக்கும் மரியாதை கிடையாது, இந்த 40 பேருக்கும் மரியாதை கிடையாது. இந்த 40 பேரை யார் இயக்குகிறார்கள் என்றால் ஆதிக்க வர்க்கம் இயக்கலாம். நமக்காக போராடுகிறது நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களோடு நான் இருப்பதில் எந்த தவறும் கிடையாது. குடியரசு கட்சி தமிழகத்தில் தனித்து ஒரு பெரிய பிரச்சனையை இதுவரைக்கும் உருவாக்கியதோ கேட்டதோ கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கும் வலிமை எங்களுக்கு இருக்குது. மரக்காணம் கலவரம் நடந்தது, மத்திய அமைச்சர் உடனடியாக தலையிட்டார். வேதாரண்யம் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டது, மத்திய அமைச்சர் உடனடியாக தலையிட்டார். நம்ம பேர் தருமபுரி மாவட்டத்தில் நாயக்கன் கொட்டாய் அந்த கலவரம் நடந்தது, அவர் உடனே ஸ்பாட்டில் வந்து பார்த்தாரு. பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது, உடனே பார்த்தார். பார்த்தது மாத்திரம் இல்லை, பரமக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர் தமிழகத்தினுடைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா தான் அப்படின்னு அவர் மீது வழக்கு பதிய சொல்லி புகார் எழுதி கொடுத்தாரு. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் மீதே பரமக்குடி காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டது. அதாவது நாங்கள் செய்கிறது வந்து சொல்லது கிடையாது, அவ்வளோதான். நாங்கள் என்னென்னா நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் செய்யுங்க, உங்களோட கூட நிற்கிறோம், நீங்கள் இருக்கிறீங்க செய்யுங்க, உங்களோடு கூட இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஜெகன்மூர்த்தியாக இருக்கட்டும், டாக்டர் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், அதில் திருமாவளவனாக இருக்கட்டும், இவர்கள் செய்கிறதற்கு பின்னே நின்று நாங்கள் செய்கிறோம். அவர்களுக்கு தெரியாமல் எங்களால் என்றதை எங்கள் பணிகளை நிறையாக செய்கிறோம். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தது. ஸ்காலர்ஷிப்பு வந்து மிகப்பெரிய கோடிக்கணக்கில் நிலுவையில் இருந்தது. அமைச்சர் வந்தப்போ அதனுடைய அமைச்சராக இருந்த எங்கள் சங்கரங்கோயில் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அவங்க அந்த அம்மா இது கோரிக்கை வச்சாங்க. ஒரு 15 நாளையில் அந்த பணம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுதும் கூட நிறைய நேரத்தில் சொல்கிறாரு, வர்றாரு. இவங்க அவரை பார்க்குறதே கிடையாது. யார்? அரசாங்கம். மத்திய அமைச்சர் வர்றாரு, அந்த நிதிகள் நிலுவை இருந்தால் அவரை பார்த்து மனு கொடுக்கலாம் இல்லையா? அவர் அமைச்சர் தானே, அவர் வந்து கட்சிக்காரர் கிடையாது, அவர் வந்து இந்த நாட்டினுடைய அமைச்சர். அமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறதுல எந்த தவறும் கிடையாது. அதாவது சில விஷயங்கள் இது வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நிலவரங்கள் சில நேரங்களில் அரசியல்வாதியுடைய நிலவரங்கள் புரியாததாக இருக்கிறது. நீங்கள் போய் பாருங்கள், டெல்லியில் இந்த 40 எம்பிக்கள் இருக்கிறாங்க, ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க. அவங்க வீட்டுகளில் இங்கேருந்து யாருக்கும் அங்கே இடம் கிடைக்காது, அங்கே போகிறது கிடையாது, வீடை பூட்டி தான் கிடக்கு. வட மாநிலத்தவர்கள் 4 பேர் தான் எம்பியாக இருப்பாங்க. அந்த ஊருக்காரன் பூரா அந்த எம்பி வீட்டுகளில் வந்து இருப்பாங்க. அந்த வேலைகள் உடனடியாக நடக்கும். இவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மாத்திரம்தான் மக்களுக்கு அரசியல் செய்கிறாங்களே தவிர மாநிலம் கடந்து டெல்லியில் போய் மக்கள் அரசியல் செய்யணும். அரசியல்வாதி அரசியல் செய்கிறது வேறு, மக்கள் தமிழகத்தினுடைய மக்கள் இந்தியா தலைநகரம் டெல்லியில் வந்து அவர்களும் அரசியல் பண்ணணும், வரணும். பிறகு என்ன செய்கிறார்கள்? இவர்கள் தான் ஹிந்தி தெரியாது போடான்னு இங்கே இருந்துக்கிட்டாங்களே. ஹிந்தி மொழி திணிப்பதை நாங்கள் வெறுக்கிறோம். மும்மொழி கொள்கையை நாங்கள் வந்து முழுமையாக ஆதரிக்க முடியாது. நம்ம வந்து அதை வந்து பகிரங்கமாக சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. மும்மொழி கொள்கை என்று வந்தால் 3வது மொழிக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய முதலீடு பண்ணணும். நீங்கள் 3 மொழி கொள்கை என்று வந்து விட்டால் அந்த 3வது மொழியில் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் எல்லாருமே தோல்விதான். 3வது ஒரு மொழி கொள்கை என்று வந்தால் படித்துக்கலாம், யாருனாலும் 3 மொழி இல்லை 5 மொழி படித்து கொள்ளலாம். 3 மொழி கொள்கை என்று வரும்போது இந்த 3 மொழி நீங்கள் வெற்றி பெற்றால் தான் தேர்ச்சியை தவிர 2 மொழி வெற்றி பெற்றாலும் தோல்வி தான். அப்படிங்கும்போது மிகப்பெரிய சரிவு ஏற்படும் மாணவர். அந்த மும்மொழி கொள்கையில் மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு அதிகார துணியில் அதை புகுத்து நினைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும். மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா, அதை வந்து நாம் முழுமையாக எதிர்க்க முடியலை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்கே புரட்சி பாரதமாக இருக்கட்டும் அல்லது விசிகா, மக்கள் தமிழக முன்னேற்ற கழகம், புரட்சி
கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே பலம் பொருந்திய தலைவர்கள் பட்டியலினத்தில். ஆனால் இவங்க எல்லாமே அணிகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். அதுதான் சிக்கலுக்கு முதன்மை காரணம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லுது. இந்த 4 அணி இருக்கலாம், சரி 4 முக்கில் 4 தூண்கள் இருக்கிறது போல இருக்கட்டுமே, அதுக்கு இடையில 40 தூணு, இது எந்த தூணு எதை முட்டு கொடுக்க போகுதுன்னு தெரியாத தூணுகளாக இருக்கிறத சிலர் சொல்லுவாங்களா வேண்டாத ஆணிகள் என்று. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் விட்டு இப்போ நாங்கள் எங்களை கூட எண்ணிக்கையில் நிறுத்தவில்லையே. குடியரசுக் கட்சியாக இருக்கின்ற சேக்கு தமிழரசன் சட்டமன்றத்தில் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். நான் வந்து குடியரசுக் கட்சியை கூட நாங்களும் ஒரு பெரிய கட்சிங்கிறத நாங்கள் சொல்லலாம். மத்தியில் ஆளுகிறோம், எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இங்கே தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளை விட, இந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்த கட்சிகளை விட கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது. மத்தியில் அமைச்சர் இருக்கிறாரு, எதையும் சாதிக்க முடியும். ஆனாலும் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், திருமாவளவன் செய்வதற்கு துணை நிற்கிறோம், டாக்டர் கிருஷ்ணசாமி செய்கிறதுக்கு துணை நிற்கிறோம், ஜான் பாண்டியன் செய்கிறதுக்கு துணை நிற்கிறோம், புரட்சி பாரதம் கட்சிக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று. அது எவ்வளோ பெருந்தன்மை, அப்படி யாரும் சொல்ல முடியாது. உங்களை அவர்கள் அப்படி பார்ப்பதில்லையே. பார்ப்பாங்க. நாங்கள் கூட்டம் கூட்டினா 4 பேர் ஒன்றா நிற்பார்களே. இந்திய குடியரசுக் கட்சி ஒரு இடத்துல கூட்டம் கூட்டினால் 4 பேர் ஒன்றா நிற்பார்கள். நிறுத்தி இருக்கிறார்கள், நின்று இருக்கிறார்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், தொல்துறை, எல்லாரும் ஒரே அணியில் ஒரே இடத்துல. பாஜகவின் கூட்டணி என்று பார்ப்பதில்லை. தேசிய தலைவர் ராமதாஸ் அத்வாலை கூட்டம் கூட்டினால் 4 பேர் ஒரே இடத்துல நிற்பார்கள். அதற்காக நாங்கள் சொல்லுவதைத்தான் கேட்க வேண்டும் என்கிறதுல சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, நாட்டின் நலன் சார்ந்து சில நேரங்களில் கூட்டம் கூடுகிற நேரங்கள் வரும், கூட்டுவோம். இப்போவும் தேவைப்பட்ட 4 பேரை ஒன்றாக கூட்டி ஆலோசனை சொல்லலாம், ஆலோசிக்கப்படலாம். இவர்களுடைய ஆலோசனையை அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்வதற்கு தகுதியான ஒரு தலைவர் தேசிய தலைவர். நீங்கள் ஒரு ஹானஸ்ட்டாக சொன்னீங்க, அவங்களுக்கு ஏதேனும் அஜெண்டா இருக்கலாம் மத்திய அரசுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சில விஷயங்களில். ஆனால் மத்திய அரசு மீது வைக்கின்ற தொடர் ஒரு விமர்சனம் என்பது அவங்க இந்து ராஷ்டிரம் அமைக்க பாடுபடுகிறார்கள், இந்துத்துவாவை கையில் எடுத்து தூக்கி பிடிக்கிறார்கள், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலுக்கு முதன்மையான காரணம் அப்படின்றது தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வைக்கின்ற முதன்மை காரணம். வேறு எது கூட அவங்க மேலே சொல்ல முடியல. மீண்டும் மீண்டும் அவர்கள் அதுக்காக வைக்கிறாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இவ்வளோ காலம் பாடுபட்டு, இவ்வளோ காலம் திட்டமிடப்பட்டு அதுக்கு தானே வந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் அதுக்கு தான் வந்துருவாங்க செஞ்சிருவாங்கன்னா அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன? அவங்களுடைய கோரிக்கை ஒரு அஜெண்டா வைத்துக் கொள்ளட்டும். அதை வந்து அவங்க வெளியிறங்கமாக சொல்லலை. ஏற்படுத்தாத வரை பிரச்சனை இல்லை, ஆனால் அது என் மூக்கு வரை நிற்கலாம், மூக்கை தொடுகிறதே என்ற இடத்தில் தானே அந்த எதிர்ப்பு. ஒன்றாயிருந்து அதற்கு குரல் கொடுங்க. நான் என்னன்னா, நீங்கள் எனக்கு சரியில்லை, உங்கள் மீது எனக்கு பிடிக்கலை, நாம் ஒரு 10 பேராக சேர்ந்து உங்களை எதிர்க்கலாமே. இப்போ 9 பேர் உங்களோடு இருக்கிறாங்களே, நான் ஒருவர்னு என்ன செய்ய முடியும்? அதனால் அரசியல் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த முடியும். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று அந்த மன்னனுக்கு தெரிந்தது, விடுவிக்க முடியலை. ஏன்னா பெரும்பகுதியானவர்கள் அவரை கொலை செய்யும்னு சொன்னாங்க. அதை போல் இந்திய பாராளுமன்றத்தில் பெரும்பகுதி யார் இருக்கிறார்களோ அந்த பெரும்பகுதியானவர்கள் நிறைவேற்றுகிறதை நினைக்கிறதை செய்து முடிப்பார்கள். அதில் சட்ட சிக்கல்கள் இருக்குமேனால் தேசத்தில் அது சுதந்திரமாக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போம். நாமளும் குரல் கொடுப்போம், நீங்களும் குரல் கொடுக்கலாம். எல்லாருக்கும் அந்த உரிமை. சிறுபான்மையினரோட நலன் காக்கப்படுகிறதா அல்லது சிறுபான்மையர் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்று சொல்லும் போதெல்லாமல் இஸ்லாமியர்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள். இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை தொடர்ந்து சில தினங்களிலே மத்திய அமைச்சர் ஒருவரால் எக்ஸ் தள பதிவில் கிறிஸ்தவர்களோட சிறுபான்மையர் ஆணையம் அந்த சொத்துக்கள் கூட இதே போன்று கையகப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் ட்வீட் போகிறார். உடனே தூக்குறாரு. இது உடனே ராகுல் காந்தி அதை சுட்டி காட்டி பேசுகிறார், அடுத்த இலக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக போட வேண்டும், எதற்காக தூக்க வேண்டும்? அப்போ இவர்கள் அஜெண்டாவில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எடுக்கிறது. அவர்கள் ஒரே நாடு ஒரே தேசம் இந்து ராஷ்டிரியம் என்பதில் அவங்க ஆரம்ப காலத்திலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க கொள்கையில் எது தப்பு எது சரிங்கிறத நாம் விவாதிக்க முடியாது. அது அவர்கள் கொள்கை. கான்ஸ்டியூஷன் அப்படி இல்லையே. கான்ஸ்டியூஷன் இல்லை கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அது சில காரியங்கள் அதற்கு திட்டமிடுதல், அது தொலைநோக்கு பார்வை. அந்த தொலைநோக்கு பார்வையை நான் ஒரு மனிதனாகவோ நீங்கள் ஒரு மனிதராகவோ அதை நிறைவேற்ற முடியாது. அதற்கு திட்டமிடுதல் வேணும். எதற்காக இருந்தாலும் ஒரு திட்டமிடுதல் வேண்டும். அவர்கள் கான்ஸ்டியூஷனே இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லப்படலை, இவங்களை மாற்றிடலான்னு நினைக்கிறாங்கன்னா பெரும்பான்மையை கொண்டாந்து நினைக்கிறார்கள். அதை வீழ்த்த வேண்டும், அதை மாற்ற வேண்டாம். இவர்களும் பெரும்பான்மையாக வர வேண்டும். இவர்களுக்கான எதிரிகள் பலமாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்தி கூட்டணி இருக்கிறது ஆனால் பலமாக இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, பலமாக இல்லை. காங்கிரஸிலிருந்து பிரிந்தவர்கள் தான் எல்லாரும்.
அது காங்கிரஸை வீழ்த்தி பலகீனப்படுத்தியவர்கள் தான் எல்லாரும். பலகீனப்படுத்தியவர்களை வச்சே நீங்கள் பலம் பெற்று விடலாம் என்றால் அது முடியாதது. சரத் பவாராக இருக்கட்டும், மம்தாவாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், எல்லாமே காங்கிரஸிலிருந்து உடைந்து பிரிந்தவர்கள். இவர்களெல்லாம் வைத்து பலம் பொருந்தியதாக ஒரு பானையை உடைத்து அல்ல ஒரு கட்டடத்தை உடைத்து மச்சை பிரித்தா குச்சிக்காத மாதிரி இவர்களெல்லாம் வைத்து அதை செய்ய முடியாது. ஒன்று செஞ்சுருக்கலாம். காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு 3 தேர்தலில் தோற்றா கூட தனிமையில் அவங்க வலிமையாக பயணம் பண்ணியிருந்தால் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு அமைப்பாக மாறிடும். ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசமும் எல்லாமே அந்த பலத்தில் தான் பாஜக இருக்கிறது. அவர்களை மிக அருமையாக பார்த்து கொள்கிறார்கள் பாஜகவினர். ஒருவேளை அந்த காய்கள் மாற்றப்பட்டால் இவர்கள் ஆட்சிக்கு சிக்கல் ஏற்படும் அல்லவா? அப்படி மாறதுக்கு வாய்ப்பு இல்லை, மாற மாட்டாங்க. மாறுவதற்கான வாய்ப்பு சந்திரபாபு நாயுடுலையும் கிடையாது, நிதிஷ்குமாரிடம் கிடையாது. அதனால் ஒன்றும் இல்லை. இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டமன்ற தேர்தல் அங்கே சட்டமன்ற தேர்தல் இருக்குது. அடுத்த தேர்தல் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு வருது. அதனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லக்கை நோக்கி கணக்கு பார்க்குறார்கள். எதை கூட்டினால் கூட்டலில் அதிகமாக எண்ணிக்கை வருங்கிறத பார்க்குறாங்க. கூட்டல் கழித்தல் கணக்கு தான். தேர்தல் என்பது கொள்கை கணக்கு கிடையாது. காங்கிரஸ் மீது தொடர்ந்து வைக்கின்ற குற்றச்சாட்டு என்பது பாஜக இது குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி, இது ஒரு கம்பெனி கிடையாது, இது மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி பாஜக விளக்கம் கொடுக்குது. இந்த முழக்கங்கள் தொடர்ந்து காங்கிரஸை நோக்கி எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர். வேறு எதுவுமே சொல்ல முடியாமல் இதை முன்வைக்கிறாங்களா, இல்லை அதில் ஏதாவது ஒரு வாதம் இருக்கிறதா? அவர்களுடைய காரியம் எதையாவது ஒன்று சொல்லணும், அதுக்காக சொல்கிறாங்க. காங்கிரஸ் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த போது நம்ம நாட்டில் எந்த தொழிலும் கிடையாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த போது எந்த தொழிலும் கிடையாது. இங்கே பருத்தி ஆடைகள் நெசவு தொழில் இருந்தது. ஏன் அது இங்கே அதிகமாக விளைந்தது? அதை எடுத்துகிட்டு போகாமல் அதவே இங்கே வைத்து உற்பத்தி பண்ணாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் பம்பாயில் மில்லு இருந்தது, எல்லா இடங்களிலும் மில்லு தான் இருந்தது. பருத்தியை உற்பத்தி பண்ணின இந்தியாவில் பருத்தியை வைத்து நூலாடைகள் உருவாக்கினார்கள். வேறு பெரிய இயந்திரங்களோ பெரிய தொழில்களோ நிறுவனங்களோ கிடையாது. அப்படி போது அந்த கட்டமைப்பை உருவாக்கி நாடு மிகப்பெரிய ஒரு வலிமை உள்ள நாடாக இருந்ததென்றால் அதில் காங்கிரஸுடைய பங்களிப்பு நம்ம எளிதில் மறுக்க முடியாது. காங்கிரஸினுடைய பங்களிப்பு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரியதான். அது 2 பேரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவர்களுடைய சித்தாந்தம். அது அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டை தப்புன்னு நான் சொல்லவோ, நான் காங்கிரஸ் சரின்னு சொல்லி காங்கிரஸுக்கு கொடி பிடிக்கவோ எங்களால் முடியாது. எங்களுடைய சித்தாந்தம் பொதுவானது இதுதான், அதுதான் எங்களுடைய சித்தாந்தம். அவ்வளோ. அதாவது மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் கூட சில விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதது. ஆனால் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாமே பாஜகவோட கூட்டணி கட்சியாக இருக்குதுன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இருக்கட்டுமே, இல்லை நீங்கள் சொல்ல மாதிரி இருக்கட்டும். தவறு செய்யாதவர்கள், ஊழல் செய்யாதவர்கள் நீங்கள் எத்தனை பேர் கூட்டணியாக இருந்தான்னு ஒட்டு மொத்தமாக காவல்துறை பூராமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தான்னா, நான் திருடாத போது, நான் கொள்ளையடிக்காத போது நான் எதுக்கு எல்லாரும் கூட்டு செய்கிறார்கள் என்று நான் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் சொல்கிற கருத்தை யதார்த்தமாக உண்மையாகவே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். கொள்ளையடிக்காத போது, திருடாத போது, சுரண்டாத போது எனக்கு ஏன் ஐயப்பாடு வர வேண்டும்? எல்லாருமே ஊழல்களை தான் ஒரு பாட்டு படித்தார். எல்லாருமே திருடர்கள் தான் சொல்ல. பாஜக ஆளாத மாநிலங்களில் உள்ள திருடர்களை மட்டும் குறிவைக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறீங்களா? அப்படி நம்ம ஒரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டுகளை நீங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டும்தான் அமலாக்கத்துறையினரால் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்றது அது முன்னே. அது இல்லாத மாநிலங்களில் மிகைப்படுத்தப்படலாம் அப்படின்னு மராட்டிய மண்ணில் கூட நிறையா பிஜேபி தொடர்ந்து தான் இருக்குது. எல்லா இடங்களிலும் அந்த ரைடு நடக்க அது மிகுதியாக இருக்கலாம். அதை குறித்து விவாதத்துக்கு நான் வரவில்லை. நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறேன். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? மடியில் கனமில்லை என்றால் பயம் இல்லை. அதாவது ஒரே ஒரு திமுகவினுடைய வீழ்ச்சி எங்கே தொடங்குகிறது என்றால், மிகப்பெரிய வாய்ப்பை இந்த மக்கள் திமுகவுக்கு தந்தார்கள். இவர்கள் இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு, இவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்து ஒரு புனிதமான ஆட்சியை உருவாக்கியிருக்கலாம். ஏற்கனவே 5000 கோடி வைத்திருக்கிறவர்களும், 1000 கோடி வைத்திருக்கிறவர்களும், 10,000 கோடி வைத்திருக்கிறவர்களும், தொடர்ந்து 30 வருஷமாக மந்திரியாக இருந்தவர்களுக்குமே நீங்கள் கொடுத்தீங்க பாருங்கள். அதுதான் உங்களுடைய பலகீனம். ஏன் தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பயம் இருந்தது, ஒரு வேகம் இருந்தது, ஒரு விவேகம் இருந்ததுன்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். நீங்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு தரல.
அது ஒரு வீழ்ச்சி தான். அது தேர்தலில் பார்ப்போம். 2026 தேர்தல் மக்களுடைய கையில் இருக்குது. இன்னும் அதனுடைய அஜெண்டா இன்னும் வரல. இன்னும் தேர்தல் கூட்டணிகள் முழுமையாக நிறைவு பெறலை. அதனால் அதை குறித்ததான கருத்துக்கள் இப்பொழுது நாம் முன்வைக்கும். நன்றி ஃபாதர், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. தமிழன் தொலைக்காட்சிக்கு மிகுந்த நன்றி. உங்களுக்கும் நன்றி.